பெருமானுடைய கருணையினால நான் பாத்துருவேங்க, கேட்டுருவேங்கய்யா. சிவ சிவா. நல்லா இருக்க இறையெல்லாம் நோய் இல்லாம நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நேற்று நாம் கண்ணுதலான் கடந்து என்ன பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாருமே ஏன் இந்த கேள்வி பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது பெரும் கருணை பேராது. இங்கே அது என்ன நேசம்? அநேசம் அல்ல, நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். நேசம் என்பால் அன்பு ஆக்கம் வளர்ந்து நேசவே மூடிய மாய இருளை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இதையெல்லாம் கடந்து நேச அருள் புரிந்து இறைவனுக்கு இறைவன்பால் நாம் அன்பு காட்டுவதற்கான அருளை புரிகிறார். எப்பொழுது நான் தினமும் கோயில் போவோம், அது என்ன நேசம் புரிந்து நேற்று சற்று சூழ்நிலை தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. நேசம் என்பதற்கு அன்பு என்று மாசற்ற ஜோதி களங்கம் இல்லாத ஒரு மலர் விரிந்தால் எவ்வாறு மனதுக்கு ரம்யமான ஒரு வெளிச்சம் இருக்கிறதோ பார்த்திருக்கீங்களா? முட்டு மலர்ந்து பூ வரும் பொழுது ஒரு ஒரு அப்படியே ஒரு அது கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு சுடர் போல இருக்கும். அப்படி இருக்காரா இறைவன். ஒரு அப்பதான் மலர்ந்த மலர் அது பாத்தீங்களா? அது ரசிச்சிருக்கீங்களா? மலர்களை பூலாம் பார்த்து ரசிப்பீங்களா? யாராவது குழுவில் இருக்கிறீங்க? வாங்கி செடியில அது மலர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த கலர், அந்த அது ஒரு பிரைட் இருக்கும். அது போன்ற அந்த மலர்ந்த மலர், அது மலர்ந்த உடனே அந்த மலர்ந்த அந்த காலையில அது அந்த வைகரையில நம்ம ஒரு 6 மணி 5 மணிக்கு எல்லாம் போயிட்டு அந்த பூ மலர்ந்துருக்க பாத்தீங்களா? வெளிச்சத்துல அது அது வேற லெவல். அதே மாதிரி மாலையில அந்த மல்லிகை மலர்ந்த பொழுது அந்த மலரினுடைய அந்த வெண்மை, அது அந்த நறுமணத்தை வச்சு பக்கத்துல போய் பார்த்தீங்களா? அந்த இருட்டில் அது ஒரு மெழிரும். அது போன்ற இறைவன் இறைவனுடைய திருமேனி எவ்வாறு இருக்கிறது என்றால் அந்த பொன்னார் மேனி என்ன அவர் தீயாகவும் இருக்கிறார்களோ, பொன்னார் மேனி கண்ணுதலுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் அந்த மலர்ந்த மலரிலே ஒரு சுடர் குற்றமில்லாத ஒரு வெளிச்சம் இருக்கிறது அல்லவா? அது போல விரிந்த மலரை போன்ற உண்மையான ஒளிவடிவானவர் இறைவன். என்ன மலர்ந்த மலர் சுடரே தேசனே, தேசனே என்பதற்கு குருவே என்று பொருள். அந்த குரு என்றால் அது ஏதோ தனிவின் அபரலன் கிடையாது. இந்த பூ கூட ஒரு குரு தான். ஏன்னா அந்த மலர்ந்த மலர் சுடர், அந்த மலர் மலரும் பொழுது ஏற்படும் அந்த கண்ணை கவரும் அந்த ஈர்ப்பு இருக்கிறது அல்லவா? ஈர்த்தென்மை ஆட்கொண்ட எது எது நம்ம ஈர்க்கிறதோ அதெல்லாம் தேசனை, அதெல்லாம் சிவம். என்ன ஒரு நாய்க்குட்டி பார்த்தா கூட மனசுல ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்குள்ளும் சிவம் இருக்கு. ஒரு பூனை பார்த்தா, அந்த பூனைக்குட்டி பார்த்தா, யானைக்குட்டி பார்த்தா, ஒரு சின்ன மலரை பார்த்தா, அழகா பறந்து போற தும்பி, எது எது நம் மனசு ஈர்க்கிறதோ அது எல்லாம் சிவம். என்ன அதனாலதான் அருமையா ஒரு வார்த்தை சொன்னா, தேசனே என்ன அந்த இனிமை பொருந்திய அப்படி அந்த குருவாக அந்த மலர் கூட இறைவனின் குருவுடைய தன்மை என்ன? இறைவன் இப்படிப்பட்டவன் என்று உணர்த்துதல். கதை சொல்றது கிடையாது, உணர்த்தணும். குரு என்பவருக்கு உணர்த்தும் தன்மையுடையவர் என்று பெயர். அந்த தேசம் என்றால் குரு. எது எது அந்த ஈர்த்து நம்மை ஆட்கொள்கிறதோ, எது ஈர்த்து நமக்கு இன்பம் தருகிறதோ அது எல்லாம் என்ன? ஆக குருவே, தேனார் அமுதே. அது என்ன தேனார்? நேற்றே பார்த்தோம், இனிமை நிறைந்த அமுதம். என்ன சர்க்கரை பொங்கல் நல்ல நிறைய முந்திரி எல்லாம் போட்டு நெய் போட்டு தாளிச்சு, யாராவது சர்க்கரை வியாதிக்காரங்க நம்ம வண்டிக்கு
தீர்ந்த அந்த நோய் குணமடையட்டும் நிறையவர்களால். நீங்களும் அந்த மாதிரி பொங்கல் வரதா இன்னைக்கு சாப்பிடுங்க. அப்படி ஒரு நிறைந்த தேன் கலந்த நீங்க சாப்பாட்டுல தேன் கலந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். என்ன அதற்கு அமுதுன்னு பேரு. சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு அமிழ்துன்னு வருது. அப்படி அந்த அமிழ்தமாக இருப்பவனே என்ன கைலை நாட்டுக்குரியவனாக இருந்தாலும் எங்கெங்கு நீர் இருக்கின்றாரோ எல்லாம் சிவம். எல்லாம் சிவபூமி. இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளும் பூமி. ஆக இந்த உலகமாக உலகமெங்கும் தங்களுடைய கோயிலாக இருக்கின்றவனே திருமானே மாசத்த ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிறுவனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் அறியும். அது என்ன பற்று அறுத்து? நீங்க நெல் அறுக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா? தூரமா நின்றுட்டுலாம் அறுக்க முடியாது. உள்ள இருக்குள்ள எதை இருந்தாலும் கையில பிடிச்சுட்டா பயன் தரும் பயிர்களை கையில பிடிச்சுட்டா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நெல்லு ஆரியம் இல்லையா? அது வயலில் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். சாமி என்ன பண்றாருன்னா எப்படி பற்று இருக்கிறாருன்னா நம்மை பிடித்த பாசத்தை அவர் பற்றி அதை அறுக்கிறார். என்ன எப்படி கதிரடிக்கும் பொழுது பக்குவமாக அந்த தண்டை பிடித்து வேரை அறிந்து ஒரு கத்த பயிரை எடுத்து உற்பத்தி செய்கிறார்கள் விவசாயிகள். அதுபோல நம்ம இந்த பூமியில இந்த இறைவன் என்ன செய்யறாரு? பற்றி அறுக்கிறார். மையவே கொடுபோந்து பாசம் எனும் தாழ்வு உருவி அப்படி பாருங்க. அந்த சொருகப்பட்ட வினையை மெதுவா வலிக்காம இருக்கிறது. அதுபோல இவர் என்ன பண்றாரு? சாமியுடைய கரங்கள் பற்றிச்சு, வினை பயன்கள் நம்மளை போட்டு அறுக்குது. ஆனா வழி தெரியாது. ஆக பாசங்கிற பற்று அது என்ன செய்யற சாமி? இந்த உயிரை பற்றி பாசத்தில் அறுக்கிறார். பாசமாம் பற்று அறுக்கும் பாரியனை. அறுத்த பிறகு அது ஒன்றார் வரவே வராது. ஆக பாரிக்கும் என்ற வார்த்தைக்கு மும்மல பிடிப்பை அறுத்து என் அறிவை வளர்ப்பவனேன்னு வரும். பாரிக்கும் ஆரியன் என்றால் என்னை பிடித்துள்ள ஆரியன் என்ற வார்த்தைக்கு மும்மலம் நீக்கியவன் என்று ஒரு பொருள். இயற்கையாக மும்மலம் நீங்கியவர் ஒரே ஒரு ஆள் பெருமான் தான். அவருக்கு மட்டும்தான் ஆரியம் பேர். மற்றபடி இந்த திராவிட கட்சிகள் சில ஆரியம் திராவிடம் எல்லாம் சும்மா மாயை. அது இந்த ஆரியம் என்ற வார்த்தைக்கு சிவருமானுக்குரிய தனி திருநாமம் ஆரியம். ஆரியனை போற்றிப்பாங்க. அன்பு வரிவுடனை போற்றி ஆரியனை போற்றி என்பார். ஆரியனே என்பதற்கு மும்மலமாகிய பிடிப்பை அறுத்து என் அறிவை வளர்த்தும் மேலோனின்னு பொருள். என்ன ஆக பாரிக்கும் ஆரியனை நீ என்ன செய்கிறாய்? நேசர் புரிந்து உன்பால் எனக்கு அன்பை தருகிறாய். ஃபர்ஸ்ட் அத ஜோதிடர் சொல்வார். கோயிலுக்கே போயிருக்காது இது. நான் கடவுள் மறுப்பாளன், நான் கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து, ஏதோ பெருமாள், நான் வைஷ்ணவன், சிவனா கும்பிட மாட்டேன் சீன் போட்டுட்டு இருக்கோம். இந்த உயிரி நம்மளால என்ன பண்ணுவார்னா நம்மளை நெறிப்படுத்த கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு. அதுல ஒரு 9 பேர் முக்கியமானவங்க. அதுல சில நல்ல நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம் வேற. காமெடியான விஷயம், இந்த ஆள் சிருஷ்டியில இறைவன் படைப்பு எல்லாம் நல்லதானே. ஆனாலும் கூட நம்ம பார்வைக்கு அந்த ஜோதிடர் சொல்லுவாங்க இதெல்லாம் தீய நட்சத்திரங்கள், இதெல்லாம் தீய கோள்கள் என்ன அப்படிம்பாங்க. அங்க விஷயம் என்னன்னா சனி நீதி தேவன், ராகு கேது நீதி தேவனுக்கு 2 பக்கம் இருக்கிற காவல தண்டனை கொடுப்பவர்கள். என்ன இப்படி அந்த ஆள் வச்சிருக்காரு இல்லையா? இந்த ராகு கேது அப்புறம் அந்த செவ்வாய் இப்படி சில ஆட்களை விட்டு என்னமோ அந்த சுக்கர் பெருமாளை கும்பிட மாட்டேங்கிறான் அந்த பையன். கொஞ்சம் அது வேற இது வேறன்னு உணர்த்து அப்படின்னு சொல்லி 4 புடநிலை இழுத்தாருன்னு வச்சிங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஜோதிடத்தை ஓடுவேன். இல்லைன்னா யாருக்காவது ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் விடிய மாட்டேங்க ஒரு வழி சொல்லுச்சுன்னா, நீங்க போய் இந்த கோயில் போ, அந்த கோயில் போ, அதை செய், இதை செய், எல்லாம் இது செய்யும். தமிழருடைய மனைவி கூட பாத்தீங்களா, அந்த அவங்களாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஆனா பரிகாரம் செய்ய கோயில் கோயிலா ஓடுறாங்கல்ல. ஆச்சரியமான விஷயம் இல்ல?
ஏன்னா கோள்கள் சாமியை கட்டங்கட்டில அனுப்புறாரு. அப்படி இங்க என்ன அந்த நேச அருள் புரிந்தது. ஆனா அவரை வழிபட வேண்டுமானால் தெருவுல பிள்ளைங்க ஆடிட்டு நான் மவனை கொன்னே கொடுவீங்க வா அப்படின்னு அம்மா சொல்லி பார்ப்பாங்க. வரலன்னா முதுகுல ஒரு சாத்து நான் வீட்டுக்குள்ள ஓடி போயிருது இல்ல. அது போல நம்மளால என்ன பண்றாருன்னா அன்பினால் நமக்கு அருள் செய்து உள்ள வந்து நான் உனக்குள்ளதாண்டா இருக்கேன் அப்படி உணர்த்தி நமது நெஞ்சில் உள்ள வஞ்சனையான எண்ணங்கள், அது நிறைய பார்த்தோம். வஞ்சனைனா என்னன்னு, அதாவது சுயநலத்தோடு சுயநலத்தோடு மட்டும் வாழ்வது வஞ்சம். அப்ப சோறு போடக்கூடாது, உங்க அம்மாவுக்கு நீங்க சோறு போடுற, எங்க அம்மா அப்பா மட்டும் வச்சுட்டு இந்த பெண்கள்லாம் பண்ற அராஜகம் பார்க்கும் பொழுது திரைப்படம், வாழ்க்கை, கோர்ட்டு, நிறைய இந்த டைவர்ஸ் கேஸ்ல நிறைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி என் அன்பிற்குரிய சில நீதிபதிகள் அடியன் கிட்ட அனுப்பிச்சுடுவாங்க. இந்த டைவர்ஸ் கேஸ், இந்த ஐடி ஃபீல்டு, அந்த சம்பாதிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, நான் நீ நாம் பெரியவன் நீ பெரியவன், இந்த கேஸ் எல்லாம் வரும். அப்பதான் நினைச்சுக்கிறது, ஓஹோ இதுக்காகத்தானா, சரி இந்த கோயில் போ அந்த கோயில் போ, அது ஒரு கோயில் இது ஒரு கோயிலுக்கு அனுப்புனா கடைசியில ஒரு நாளைக்கு ரெண்டும் சேர்ந்து வந்தோம். அது எதுக்குன்னா இந்த ஆள் என்ன செய்யறாரு, நெஞ்சில் வஞ்சம் கிடச்செய்வார். எனது உனது என்ற எனக்கு மட்டும் இது சொந்தம், உனக்கு மட்டும் இது சொந்தம், இது எனக்கே, இது எல்லாம் சொந்தம், எல்லாம் நான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த ஆணவம் இருக்கிறது அல்லவா, அந்த ஆணவத்திற்கு வஞ்சம்னு பேரு. அந்த வஞ்சம் கிட எல்லாரிடத்தும் அன்பு காட்டும் தன்மை நமக்கு அருளி செய்கிறார். எப்படி அதை அவரால் அருளி செய்ய முடியும் என்றால் அவர் பெரும் கருணை பேரார். இப்ப காவிரியில குளிக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம உடம்பு சூடு தண்ணிது, உள்ளம் குளிருது, உடம்புல அப்படியே அழுப்பெல்லாம் போயிடுது. ஏன்னா அது தண்ணீர் முழுமையான நதி. அதுல குளிச்சா எவ்வாறு நம்முடைய உடல் சூடு தணிந்து உடல் வளம் பெறுகிறதோ, அது கூட இந்த சிவம் என்ற அந்த ஆற்றிலே கருணை ஆறு, பெரும் கருணை பேராறு, பெரிய ஆறு, காவிரி போல் பரந்த ஒரு கருணை உள்ள நதி. அதில் நாம் எல்லாம் குதித்து நமச்சிவாய நமச்சிவாய போக போக நம்ம என்ன ஆயிடுவோம், அன்போடு வாழ செய்கின்ற அருளை பெறுவோம். அந்த நதியின் தன்மையை நாம் பெறுவோம். வெற்றிலே ஒரு அருமையான வசனம், நதியில் நீராடும் பொழுது அங்கே குரு சொல்வார், மாணாக்கனே நீ நதியில் நீராட செல்லும் பொழுது நீ ஓடி சென்று விழாதே, அந்த நதியை வணங்கு, நான் சொல்லும் வேண்டலைக்கு என் நதி தேவதையே, நீ எனக்குள் சென்றால் என்னுடைய உடல் உள்ளே குளிர்கிறது, நான் உனக்குள் வீழ்ந்தால் என் உடல் முழுக்க கொடுமை பெறுகிறது, தூய்மை அடைகிறது. அதுபோல என்னுடன் பழகுபவர்களும் என் சொல்லை எல்லோரும் பயன்படும்படி வாழ உன்னுடைய அந்த தன்மையான குளிர்ச்சியான தன்மையை என்னுடைய நாவிற்கும் மனதிற்கும் சிந்தனைக்கும் கொடுன்னு சொல்லிதான் நதியில குதிக்கணும். இது வேதம். அதுதாங்க கருணை பேரார். கருணையாகி ஆற்றில் குளித்தால் நம்ம என்ன ஆகும், நாமும் கருணை வடிவம் பெற்று விடுவோம். ஆக அன்பு எனும் அன்போடு அருளும் சேர்ந்து நதியாக, சிவநதியாக, சிவப்பேராக, கருணை பேராக இருக்கிறது. அதிலே நீராட்டினால் நாம் என்ன செய்வோம், சிவமான் தன்மை பெறுவோம். அப்படி அது மட்டுமல்ல, அங்க இன்னொரு வித்தை பண்றார் சாமி. என்ன, பெருங்கருணை பேராரே நீ எப்படி இருக்கிறாய், ஆறாவது நீ வற்றக்கூடிய நதி கிடையாது, என்ன வற்றாமல் ஓடக்கூடிய அமுத நதி. அமுதம் உண்டவனுக்கு மரணம் கிடையாது என்பது போல உன்னை அடைந்தவர்களுக்கு பேரே கிடையாது. ஆக நீ அத்தனையும், நீ எவ்வளவு பெரிய நதி என்று என்னால் விவரிக்க முடியுமா என்று யோசித்தால் உன்னுடைய கருணைக்கு அளவேது. உன்னுடைய கருணை பரந்த உலகம், பரந்த நிலவு, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள், அப்பப்பா எல்லாம் எவ்வளவு சிறப்பானவை. இத்தனை கொடுத்த கருணையாளன் அல்லவா நீ. உன்னுடைய அளவை நான் எவ்வாறு கூற
முடியும்? கூற முடியாதல்லவா? ஆக என்ன சொல்றாரு? அளவிலா பெருமான் எண்ணிறந்து, கவுண்டிங்கே கிடையாது. எத்தனை எண் இறக்கமுடைய கிலோமீட்டர், நீளம் இவ்வளவு கிலோமீட்டர், உயர் இவ்வளவு அடி உயர்மனா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அளவிலா பெருமானி. அது மட்டுமல்ல, நீ எல்லாருக்கும் ஏன் வெளிப்படுவதில்லை? நான் பல காலமாக உன்னை வழிபடுகிறேன் இறைவா, நீ ஏன் எனக்கு வெளிப்படாமல் இருக்கிறாய்? எல்லாரும் கேட்கறோம்ல சாமி கிட்ட, என்ன சாமி நீங்க இவ்வளவு கும்பிட இருந்தாலும் கண்ணிலேயே பட மாட்டாங்க, நாள் மட்டும் கையில கிடைச்சா இந்த வார்த்தைய அடிக்கடி உச்சரிக்க வந்த அவனுக்கு நீ எங்க இருக்கே தெரியல, அவனுக்கு கையில விட்டு அந்த சாமி கிடைச்சிட்டாரு. அப்படி அவர் என்ன வந்தாரு? அளவிட முடியாதவராக மட்டுமல்ல, அடுத்து ஒரு அற்புதமான வரி வரும். என்னவென்றால், அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் வழியானி, தன்னை ஆராயாதவர்கள் கண்ணில் வெளிப்படாத மலையும் அறிவொளி வழிவிடும் என நாவுக்கரசர் சென்று முழுக்க தேடுகிறார். தலையா நீ வணங்காய் பாடி அப்படியே தேடுகிறார். தெருவெங்கும் தேடினும் காணி, எங்க சாமி இருக்கீங்க அப்படின்ட்டு ஆராய்கிறார். ஆராய்ந்த பொழுது தன் உள்ளத்தின் கண் உள்ளத்துக்குள் மறைந்திருக்கும் நம்பெருமானை அறிந்து தேடி கண்டுகொண்டேன். திருமாலோடு நான் புகழும் தேடி தேடுனாதேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். மணிவாசர் வெளிப்படையா நம்ம தினம் திருவாசகம் படிக்கிறோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க உயிர் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா. ஆனா என்ன பண்ணுவோம்? தேடணும். எங்க இருக்காரா இந்த ஆளு? பெருந்தலையூர்ல இருப்பாரா? பவானியில இருப்பாரா? நாமக்கல்ல இருப்பாரா? இல்ல சிதம்பரத்துல தான் இருப்பார். இல்லப்பா திருவாரூர் தான் இருப்பார். அதெல்லாம் இல்லைங்க, அவர் கைலாசத்துல இருப்பார். எங்கேயாவது கண்ணுக்கு தெருவிட்டாருன்னு இருந்தாலும் தட்டுப்படவே மாட்டார். ஏனெனில் அவர் இமைப்பொழுது நீங்காமல் நம் நெஞ்சத்துள்ளே இருக்கிறார். என்னுடைய செயல் அடிப்படையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் அன்புடையவனான் கொள்கிறேனா அல்லது வஞ்சனையோடு நடந்து கொண்டு இருக்கின்றேனா என்பதை என் நெஞ்சத்தின் உள்ளிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் சாமி. ஆக ஒழிக்கும் முடியாது. எனக்குள் உள்ளத்தின் கண் ஒளிந்திருக்கிறார் என்பதை உணராமல் வெளியே தேடுகின்ற யாருக்குமோ என்ன பண்ணுவாரு? அறிவழி வழியாக இறைவன் தென்பட மாட்டார் என்பது இதனுடைய பொருள். போராதார் என்றால் உள்ளத்திலே உறைந்திருக்கும். அவர் எதுக்கு ஒரு அருமையான ஒரு ஐயா இங்கு அவருடைய ஒரு அருமையான இதற்கு விளக்கம் சொல்லுவார். இறைவன் உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைச்சிட்டார். எல்லா உயிரும் ஒரே சந்தோஷம், ஜாலி. ஐயா மான் துள்ளி குதிக்குது, தவளை கத்தி குதிக்குது, மீன் நீங்குது, எல்லாம் ஒரே சந்தோஷம். கூட்டுக்கு காய் காய்க்குது, பறவைகள் முன்னால எடுத்துட்டு போறது. எங்க வீட்டு முன்னால ஒரு ஆலமரம், இரவான ஆயிரக்கணக்கான காகங்களும் மைனாக்களும் தங்குகின்றன. எங்கிருந்தோ அந்த பறவைகள் அந்த ஆலம் பழங்களை சாப்பிட்டு மகிழ்கின்ற மரம் எதுவும் கண்டுக்கல. அப்படி ஒரு கெட்ட நின்றுட்டு இருக்கோம். இப்படி மரம் எல்லாம், அதாவது அது கடமையை செஞ்ச குருவிலாம் அதை கீச்சு கீச்சுன்னு கடிச்சு கூக்குண்டு காக்கா கீக்கி கூக்கும். இல்ல தமிழ்ல நிறைய வார்த்தை பேசி அங்கங்க பறந்து போய் ஒரு பக்கம் மரத்துல இருக்கிற உணவெல்லாம் ஒரு கூட்டம் எடுத்துக்குது. நெல் கதிகளை எல்லாம் ஒரு கூட்டம் குடிச்சு சிட்டுக்குருவி அதெல்லாம் சாப்பிடுது. அப்புறம் பாத்தீங்களா ஒவ்வொல்லாம் மரப்பழம் சாப்பிடுது. இரவு நேரத்துல இவங்களுக்குள்ள உணவு கட்டுப்பாடு, நைட்ல தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த அது கதவுகளை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தது. என்னைக்கும் நிம்மதியா இருந்தா வீட்டுல பிடிக்காது இல்லையா யாருக்கும். சண்டை போடணும்னு எண்ணம் வரும் இல்ல. அதுபோல இந்த எல்லாவற்றையும் படித்து மகிழ்ந்த இறைவனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. நம்மளாட்டமே அறிவு ஜீவியம் ஒன்ன படைக்காத விட்டுட்டமே. அது இது காக்கா குருவி எல்லாம் அந்த ஆற்றுல குளிக்கும், நதியில ஓடையில குளிவிட்டு அருமையா போய் தண்ணி திக்கும். என்ன இந்த குரங்கு இருக்கு இல்லையா, கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா காலையிலயும் மாலையிலயும் அந்த குரங்கு குளத்துல நீச்சல் அடிச்சு தண்ணி ஊத்திக்குது. யாரு நீச்சல் கத்து கொடுத்தாருன்னு தெரியல. இதையெல்லாம் பார்த்து சாமி அப்படியே மகிழ்ந்துட்டே இருந்தாரா. இத்தனை படைத்து விட்டோம். இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து மகிழ்ந்து
என்னை துதிக்க யாராவது ஒரு சில உயிரை படைக்கலாமே இந்த மனுஷனை படைச்சார். அவ்வளவுதான். படைச்ச உடனே என்ன பண்ண அந்த மனுஷன், சாமி பசிக்குதுன்னா பழம் பூரா உனக்கு தான், இந்த பிள்ளைகள் எல்லாம் உனக்கு தான் சாப்பிடுங்க அப்படின்னு பசி முடிச்சு, சாமி ஒரே போர் அடிக்குது சாமி. பறவைகள் காலையில இருந்து காக்கி கேக்கு எல்லாம் அப்படி இரவுல அப்படி ஒரு அலறல், அப்புறம் நிறைய அப்படி எல்லாம் தமிழ்ல பேசுது. எல்லாம் பார்த்து இந்த மனிதன் பகல்ல எது கத்துனாலும் பயப்படல, இரவுல பயப்பட ஆரம்பிச்சான். ஐயோ சாமி இரவுல இருட்டா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னா சரி அப்படியா விடு அப்படின்னு சந்திரனை படைச்சார். அப்புறம் சந்திரனை எல்லாம் பார்த்துட்டான். அப்புறம் பகல்ல ஒரே வயல் பச்சை பசேல்னு, உனக்கு சகிக்கல சாமி, என்ன சாமி ஒரே பச்சை பசேல்னு, ஒண்ணுமே நல்லா இல்ல. அப்படியா சரி போ, அந்த பச்சை இலைகள் வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் படைச்சிட்டாரு சாமி. என்ன ஆஹா சே மலர்கள் மலர்கள் மலர்கள், அஞ்சு இது ரோஸ், இது மல்லிகை, ஆஹா இது எவ்வளவு வாசனை, என்ன இந்த பூனை ஆறுது. இப்படி இவன் அதுலயும் ஒரு அப்படி இப்படி இருக்கான். அப்புறம் சாமி பார்த்தார். அடுத்த மனிதன் வந்தான். சாமி எல்லா உயிரினங்களும் தன்னுடைய துணையோடு திரிகிறது, எனக்கு ஒரு மனைவி வேணுமேன்னு கேட்டேன். அடடா மறந்துட்டப்பா அப்படின்னு ஒரு பெண்ணை படைத்து கொடுத்தான். அன்னை பிடிச்சது சாமிய சனிய. எப்படி பிடிச்சதுங்கிறீங்களா? இந்த பெண் கணவன் கிட்ட, எங்க கணவன் கிட்ட கேட்டு ஒரு வீடு வாங்குங்க, வீடு வாங்கிக்கலாம், வீட்டுல லக்ஸரி கூட்ஸ் எல்லாம் வாங்குங்க, ரைட் கடவுள்கிட்ட கேட்டான். கடவுள் அவனுக்கு நல்ல சரி இந்த எல்லாம் வச்சுக்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு, வாங்கிட்டே இருக்கான். கடைசியில இவன் தொந்தரவே தாங்க முடியல. ஏன்னா அது ரொம்ப போச்சு, இவன் தன்னை பற்றியே சிந்திக்க மாட்டேங்கிறானே. சாமி சொல்றாடி, உனக்குள் சிந்தி, நீ வேலைக்கு போ, சம்பாதி, ஏண்டா அறக்கட்டளை அந்த கட்டளை இந்த கட்டளை, அப்புறமேட்டு அந்த குழு, என் பேரை சொல்லி ஏண்டா கொள்ளையடிச்சு லக்ஸரியா வாழ்றீங்க, விட்டுண்டா என்ன, நீ போ வேலைக்கு போ, சம்பாதி, உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடு, நல்லபடி ஒழுக்கமா வாழு, சக நண்பர்களுக்கு உதவி செய், சகல மனிதர்களுக்கு உதவி செய், மடிலுக்கு இருந்த மரத்துக்கு தண்ணி எடுத்து இந்த செடிக்கு 2 இறை போடு, அப்படி இப்படிமா சாமி சொல்லி பார்த்தாரு. தலைவர் போய் வீட்டுல சொன்னார். இந்த அம்மா சொன்னார், முதல்ல நம்ம தேவையை கடவுள் நிறைவேற்றுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்படியா சாமி அப்படின்னா சாமி தாங்க முடியல. ஏன்னா நம்ம தான் நீ வேலைக்கு போ, வெட்டி போ, உழை, வயல்ல வேலை செய், தொழிற்சாலை வேலை செய், எங்கேயோ போ, சம்பாரி, ஒரு நல்ல ஞான நூல்களை கற்ற ஒளி ஒழுக்கமாக வாழ், எல்லாம் நல்லதா கிடைக்கும்னா இவ்வளவு புத்தி சொல்லிட்டு இருக்கோம். திருக்குறள் கொடுத்தோம், தேவாரம் கொடுத்தோம், திருவிசைப்பா கொடுத்தோம், 63 வரலாறு கொடுத்தோம், எதை கொடுத்தோம். ஆனா இவன் சும்மா நம்மளே நச்சிட்டுதான். சரி சிதம்பரத்துல போய் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடலாமான்னு அப்படியே மெய் மறந்து டான்ஸ் ஆடிக்கிற மாதிரி அப்படி நடிச்சிட்டு இருந்தார் சாமி. ஏன்னா ஆனந்த கூத்தனை, நான் கூத்தாடினா நடிக்கிறவன்னு அர்த்தம். ஆனந்த கூத்தாடினாலும் போனா அங்க போயும் விடல, அந்த ஆளு டான்ஸ் ஆடல. சாமி பிளீஸ், நான் சும்மா சின்ன ஒரு இனோவால தான் வந்திருக்கேன், ஒரு ஆடிக்கார. சாமி பார்த்தாரா, ஐயோ நச்சா போச்சு, போய் வீட்டு அப்படி ஒரு டான்ஸ், பக்கத்துல ஒரு பேயை வச்சுட்டாரு, காரைக்கால் பேய். அதை கண்டா பயப்படுவான்னு நான் விட்டார என்ன உணவு பார்த்தான். ஓ இது நம்மளாட்ட அடியாரா இருந்தது இல்ல, அம்மா சிவருமானுக்கே அம்மா நீங்க நமச்சிவாய் வாழ்க. அப்புறம் சாமின்னா தாங்க முடியல. சாமி அடுத்து பார்த்தாரு, என்ன பண்ணான்னு யோசிச்சாரு. உடம்பெல்லாம் நீல கலரா மாத்திட்டார். திருநீர் நடுவுல இந்த குங்குமத்தை நேரம் எடுத்து பெருமாள் மாதிரி ஒரு வேஷம் போட்டு போய் திருமலையில நின்னார். விட்டானா என்ன 7 மலை தாண்டி வரலாம் சாமினா வந்துட்டியா நேரம் போனாரு. சீரங்க வந்து அதை சுத்திலும் காமியாரு, இவனால வரவே முடியாது. பார்த்தாரு, சும்மா படுத்த அப்படின்னுவான். இவன் எதை கண்டா பயப்படுவான், நம்ம எப்படி ஒழிலான்னு பார்த்தாரு. இவன் பாம்பை கண்டா பயப்படுறான். ஒரு 5 தலை பாம்பு வச்சுப்போம், அது மேல படுத்துப்போம், படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி. அந்த ரங்கன் அப்படி விட்டத்தை பார்த்துட்டு முடிச்சுதான் படுத்திருப்பாரு. அவரால் தூங்கல. என்ன தூங்கினா சிவ பூஜை பண்ண முடியாது, ஆனா சிவ பூஜை பண்ணிட்டே அப்படி படுத்துட்டு இருக்காரு. இவன் போனான், பாலம் போட்டான், காவிரிக்குள்ள போனான். ஓஹோ ஏன் பெருமானே, திருநீர்
இருக்கிறேன். ஐயோ ஒரு நாள் வேலை எங்கோ அலைஞ்சி சாமியை தேடி அலைஞ்சவன நெற்றியில இருந்த அந்த குங்குமம் அப்படியே வலிஞ்சு வந்துருச்சு. இப்படின்னு கையில தொடரணும், அது நேரா ராமம்மாட்டம் ஆகி போயிடுச்சு. இவன் பார்த்தான் கண்ணாடியில, ஓ நம்மால் தானா இது, நேரம் போனா என்ன இங்க பேரு இருக்கு, ஏதோ வேற பேர் எழுதிக்க இருந்தாலும் கேட்போம் ரங்கா அப்படின்னா. இவனை பார்த்தோம் பக்குன்னு இருக்கு, ஐயோ படுபாவி வந்துட்டியா மறுபடியும். ஏன்னா இவரு சாமி அவ்வளவு அழகானவர், அப்படியானவர். பார்த்து பயந்து போய் எங்க போலன்னு யோசிச்சார். நேரா திருக்கையில ஓடிட்டாரு. இங்க இருந்து வடநாட்டு ஓடினார். சுத்தியும் பனி. சீனா கவர்மெண்ட் வேற பர்மிஷன் வாங்கணும், விசா வாங்கினா, அது வாங்கினா, இது வாங்கினா, கையில 3-4 லட்சம் ரூபாய் வேணும். அங்க போய் அந்த பனிமலை உள்ள போய் ஒளிஞ்சிட்டாரு. விட்டானா என்ன நம்மாளு இங்க இருந்து சீட் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஐயோ வந்துட்டானா, எங்கேயும் வந்துட்டானே அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணார், எங்கு ஒளிவது என்று யோசித்தார். இந்த மனிதன் தன்னை பற்றி இவன் சிந்திக்கவில்லை. இவன் மனதினில் ஒளிந்து கொள்வோம் என்று சாமி ஓடி வந்து இவை பொழுதும் நீங்காமல் அவர் கண்ணை வைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா, எங்கடா இவன் கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்மளை உயிரெடுக்க ஆரம்பிச்சிருவான். இவர் என்ன பண்றாரு, மனிதனுடைய மனதிற்குள் சென்று உட்கார்ந்து கொண்டு கருப்பா ஒரு போர்வையை போத்துட்டார். அறியாமைங்க இந்த மனிதன் வெளியே மட்டும்தான் தேடுவான், உள்ளே தேட மாட்டான் என்ற இதனுடைய அறியாமையை உணர்ந்து அந்த அறியாமை என்கிற போர்வையை போத்துட்டு நெஞ்சுக்குள்ள சாமி உட்கார்ந்துட்டாராம். எங்க ஆடுரையா அந்த கதையை சொன்ன பொழுது ஃபர்ஸ்ட் ஏதோ அப்படி இருந்தது. ஐயோ இந்தாலும் இவ்வளவு டேஞ்சரஸானா நமக்குள்ளதான் எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எனக்கே இது கொண்டு ஏற்ற அப்புறம் தேட வேண்டியதான் உள்ள ஆசை. என்ன உய என் உள்ளத்துள் எப்படி இருக்க, ஓங்காரமாய் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓசையாய் சாமி என்ன இருக்கார் உள்ள, என்ன பண்றார், போய் அளவிடாத பெருமான், இவ்வளோ பெரியவன்னு சொல்ல முடியாத பெருமான் அடிவனுக்கு சிறுவாய் தன்னை மாற்றிக்கொண்டு எங்க சென்று ஒளிந்து கொண்டார். உய்ய என் உள்ளத்துள் நான் என் கண்டுபிடித்தால் நான் நல்வழிப்படுவேன் என்பது என்று நினைத்து வெளியே தேடி என்னை காண முடியாமல் இவன் எங்கு சென்றாலும் இறைவன் பேச மாட்டான் என்கிறாரே. இறைவனை காட்டக்கூடிய குரு எனக்கு கிடைக்கவில்லையே என்று அழுது புலம்பும் மனிதருக்கு இடையில் அவர்கள் மனதிலே தான் ஒளிந்து கொண்டு இந்த ரகசியத்தை இப்பொழுதும் படித்தாலும் புரியாத மாதிரி வச்சுக்கிட்டாரு. உய்ய என் ஓங்காரமாயிருந்த நேச்சலும் மறைச்சுக்கிட்டாரு. ஏன்னா ஓடி 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 கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி பாட்டு வாடி பாட்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என உள்ள ஆக இங்க அதுதான் இந்த வரி. உய்ய என் உள்ளத்துள் என்ன சொல்றாரு, உய்ய என் உள்ளத்துள் சாமி எவ்வாறு ஒளிந்திருக்க, ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் முடியானே தனக்குள் ஆராயாத மனிதர்கள் யாரோ அத்தனை பேர் மனத்திலும் தான் உள்ளே அமர்ந்து ஒரு கருப்பு நிற போர்வை போட்டி அமர்ந்திருக்கிறது. அகசிக்க சொல்லாச்சு முடிஞ்ச கண்டுபிடிங்க. எல்லோருக்கும் அந்த ஆராய்ந்து தனக்குள் இருக்கும் இறைவனை உணரக்கூடிய அந்த சிவ அனுபவத்தை எல்லாமல்ல என் தந்தை மேற்கொள் நியாசம் தர வேண்டும் என்று அவருடைய திருவடியை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவள்ளால் தொடரும். ஏனெனில் நாளை என்று சொன்னால் என்னை எங்கேயாவது வெளியே மூடி கொடுத்தாரு இருந்தாலு, அதனால திருவிழாப்படி செய்வோம்டா. அவராட்சி திருவிழாமாச்சில்ல. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய. அப்புறம் கைலாஸ் ஐயா சிறப்பு சிறப்பு. இந்த பதிவுகளை மட்டும் எடுத்து அன்னைக்கு போட்டீங்களா அந்த இது விஜயமங்கலத்தையா சமாதானம்? ஆமாங்கய்யா. இது போல கொஞ்சம் முயற்சி செஞ்சு போடுங்க. நிறைய பேரு யார் யாரோ வந்து ஐயா உங்க பதிவை கேட்டேன் மனம் தெரிய யார் யாரோ வந்து எதாவது சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்னும் புரியல. யாரு எந்த ஊரு என்ன எது யாரோ கோசிவா ஆசிவா
ராமசாமி சுப்பிரமணியன் அவங்க பாட்டுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல இந்த கவுண்டிங் ஏறிட்டே போகுது. யார் யாரோ வந்து என்னை இணைத்து கொள்ளுன்னு வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. அவங்க இந்த பதிவுகள் கொஞ்சம் தெளிவா போடுங்க. அப்புறம் அந்த திருமுருகன் சொன்னேன் இல்லையா, ஆமாங்க. அவருக்கு ராமலிங்க பெருமானுடைய வரலாறை மட்டும் கட் பண்ணி அவருக்கு போட்டு கொடுத்துருக்கு. சரிங்க சரிங்க. அவர் கேட்டாப்ல, ஏன்னா திருமுருகன் அது மட்டும் இல்லம்மா, தினம் ஒரு 100 பேருக்கு சோறு போடுவோம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு அவன் சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். இது எப்படி இருக்கு? அதனால உங்களை மாதிரி நான் அவனும் நிறைய தேடி இருக்கான். தேடி கடைசியில எல்லாரும் தன்னை குருன்னு சொன்னதை ராமலிங்கர் வரலாறை படித்து அதனால் இன்னைக்கு அவனோட தெரிவுக்கு வந்திருக்கான். அண்ணா உங்களில் தொடங்கி வரலாறு போயிட்டு வரலாறு கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்திட்டாரு என்னங்கிறான். இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது விசித்திரமான ஒரு அனுபவம் இல்ல. அதனால நல்லபடியா திருவள்ளுவர் ஒத்தாசை செய்யுங்க. சரிங்க. நமச்சிவாய. வேறு சிறப்பான விளக்கங்கய்யா. இன்னைக்கு சிறப்பான விளக்கங்கய்யா. சாமியை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அந்த நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறது தெரியாமையே அந்த தென்னாலிராமன் அந்த கதை வரும் பார்த்தீங்களா, எங்கே ஒரு பாட்டி கதை தான் ஞாபகம் வருது. கண்ணாடி தலைமையில வச்சுட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு தலையில தான் கண்ணாடி இருக்கிறது அந்த பாட்டிக்கு தெரியாது. அந்த மாதிரி சாமி அந்த நமக்குள்ளாரியே தான் இருக்கிறாருங்கிறது தெரியாமல் நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் செத்தே போயிடுறோம். சிறப்பான விளக்கங்கய்யா. கைலாயத்துக்கு போனால் மறுபடியும் அங்கிருந்து எங்கே தப்பிச்சு போகலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சிறப்பாக சொன்னது நகைச்சுவையாக ரொம்ப அருமையாக இருந்தது. நடராஜரை வச்சு சொன்னீங்களா, அங்கே ஆனந்த கூத்தாடிட்டு இருக்காரு, அங்கே போய் டொயோட்டோ கார் கேட்குறான்னு. இந்த காமெடி தானே நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த காமெடி எல்லாம் அவரை விட்டு விடவே மாட்டேங்கிறான். அவரு எதுக்காக நம்மளை படைச்சா இருக்கிற நோக்கத்தை விட்டு போட்டு அந்த நோக்கத்தை விட்டுட்டு என்னென்ன அந்த வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி என் புள்ள வயசுக்கு வந்ததுலேருந்து நீ இருந்துட்டு இருக்க, அந்த பிள்ளைக்கே கல்யாணமே, அந்த பிள்ளைய வயசுக்கு வரப்போகுது, இன்னும் வேண்டாம் இங்கே காலி ஒன்றாம இருக்குங்கிற மாதிரி நம்ம இன்னும் காலி ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். சிறப்பான ஒரு வரியில மணிவாசூர் இல்ல ஆடுரையா இத ரொம்ப அனுபவிச்சு சொல்லுவாரு. அந்த சுவை நான் பேசும்பொழுது வரல. ஆடுரையா ரொம்ப சுவாரஸ்யமா அந்த ஒவ்வொரு சம்பந்தமும் ஒவ்வொரு வியாபாரம் சொல்லி வேற லெவலுக்கு வரும். இந்த சுவரனும் 3 நாள் ஓடிச்சுப்பா வாழ்க்கையில. ஒரு வருஷம் 2 நாள் கொடுத்தாரு. இப்படி கதை சொல்லிட்டு இருந்தா ஒரு விளக்கம் என்ன வேணும்? எவ்வளவு எளிய விளக்கம் இல்ல. ஆராயாதவருக்கு தெரியாத பெருமான் எங்க நாம எல்லாம் ஆராய்ச்சி தேடிக்கிட்டு இருக்கோம். பல நூல்களிலும் பல ஆசான்களிடத்தும் சரி எவமங்கர்கள் சொல்றானா அங்கெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கோம்ல. இல்ல உள்ள இருக்காரு எல்லாருமே பாடியிருக்காங்க. உள்ளம் பெருங்கோயிலும் கிமு 6ஆம் நூற்றாண்டுல பாடினாரு. ஏறானோ திருமாலோடு என் உள்ளேன்றாரு. அப்புறம் 3ஆம் நூற்றாண்டுல மணிவாசு பெருமான் இவைப்படும் உனக்குள்ள இருக்காருன்றாரு. எல்லாம் படிச்சு போட்டா ஆராய்ந்து எங்கடா இருக்காருன்னு வெளியே தேடணுமே தவிர, ஆனா இறைவன் இப்படிதான் உள்ள வந்து அந்த கருப்பு பொறையை போட்டு உட்கார்ந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு மறுபடியும் அதே லைனை பிடிச்சிட்டேன். ஏன்னா நேற்று வகுப்பு எது கண்ணு ஆமா கண்ணு எல்லாம் அவங்க எல்லாம் நாமக்கல் சகாதேவன் ஐயா அவங்களுடைய சீடர்கள். கூகுள் மீட்ல நிறைய புதுசா வந்திருக்காங்க. அப்படியா கண்ணு? ஆமாங்க. இவங்க
இங்கெல்லாம் எப்படின்னா அந்த திருக்கூட்டம் எப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயில போய் மூலஸ்தானம் எல்லாம் கிளீன் பண்ணி சாமியை தொட்டுட்டு வரலாம் கவனிக்க திருக்கூட்டம். இப்ப திருமறைக்காடு இப்ப திருவாரூர் போறாங்க உழவர பணிக்கு வர ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கிளம்புறாங்க. சரிங்க. அவங்க எல்லாம் தொண்டின் அவங்க பக்கத்துல அடியெல்லாம் நிக்கவே முடியாது. நம்ம என்ன தொண்டு கதை ஜாலியா தின்னுட்டு இருக்கோம். அவங்க தொண்டின் போயிட்டார். எங்க போனாலும் சாமி மூலஸ்தானம் வரைக்கும் உள்ள போய் தூய்மை பண்ணி உழவார பண்ணி கோயில புதுசாக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப இலவசமா திருவாசகம் போட்டிருக்காங்க அன்பர்களுக்கு இலவசமா கொடுக்க. நேத்து அது பிழை திருத்தம் செய்ய போய் தான் வகுப்பு வர முடியல. திருவாசகம் அது புத்தகம் 60 ரூபாய் பக்கம் வருது. ஆனா இலவசமா திருவருள் துணை இருக்கு. ஏன்னா அவங்க திருச்சி திரும்பலம் சின்னுடைய திருக்கூட்டம் போய் காசு குவிக்கலாமா? திருவாசகம் தோன்றிய இடத்துல காசு இதுல குறை சொல்ல முடியாதுல்ல. நேற்றுதான் இந்த கருத்தை சொன்னேன் சகாதேவன் கிட்ட. சரியான இடத்துல சரியான நேரத்துல சாமி வந்து இதை வெளியிடுறாரு. நம்ம சொன்ன உடனே கருப்பு திருநீரை தூக்கி போட்டு வெள்ளை திருநீருக்கு ஒரு திருக்கூட்டம் வந்ததுன்னு சொன்னேன்ல கைலாஸ். அந்த அன்பர்கள் அவங்கதான் நீ புதுசா நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏதோ சாமி செய்யறாரு நடக்குது. அறிவித்தால் யார் ஒருவர் அறிவித்தால் யார் ஒருவர் அறியாதார். அதனால எல்லாம் இறைவனுடைய பேரருக்கருணால் சிறக்கட்டும். இந்த வகுப்பு ஒழுங்கா சுவாரஸ்யமா அப்படி ஒரு ஆடுரையா எனக்கு வண்ணம் எனக்கு பயிற்சிவித்த வண்ணம் இளையர்களை வந்து இன்னைக்கு திடீர்னு பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு கதை சொல்லுவாரு. அது திடீர்னு கைலாசம் சிலர் நடராஜா ஐயோ ஆமால அது அதான் இதுல எங்க டியூஷன் சென்டர்ல எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் இப்படிதான் சொல்றது. சரிங்க, எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்கன்னு இது சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இது பெரியவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் தான். ஏன்னா குழந்தைங்க போய் டொயோட்டா கார் கேட்காது. ஐயா நான் இன்னும் பெரியவனே ஆகல ஐயா, நான் இன்னும் குழந்தையா தான் இருக்கேன். கரெக்டா தான் சொல்றீங்க. சரிங்க ஐயா. சரி, நீ வாங்கி கொடுத்த ஊதுபத்திலேயே உன்னை பத்தி நீ எவ்வளவு பெரியாலும் தெரியும். அந்த ஊதுபத்தியை தொட்டுட்டு சோர்த்துனா அவ்வளவு கெமிக்கல். நல்லா நல்லா இல்லைங்களா? அது கெமிக்கல் மிக்சிங் இருக்கு. ஆமாங்க ஐயா. ஏன் நானு உத்தரகோசம் பங்கையில இருந்து வரைக்கிறேன் விடுங்க ஐயா. இல்ல ஒண்ணு வேண்டாம். இதே 2 வருஷத்துக்கு எப்படியும் யூஸ் பண்ணுவேன். விட்டு என்ன ஆளை விட ஊதுபத்தி இனிமே வாங்கி தராத. இல்லையா, இதோ இப்பதான் லோகநாதன் ஐயா வர வச்சு கொடுத்தேன். இல்லடா நான் கேக்குற வரையும் வர வைக்காதேன்னு போதுமா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி கண்ணு, எல்லாம் நல்லா இருங்க. நமச்சிவாய் வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. என் முடியுமா? நமச்சிவாய் வாழ்கையா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் பெரியப்பா. நல்லா இருங்க ஐயா. நல்லா இருக்கு ஐயா. நீங்க தான் சொல்லணும். ஊருக்கு பக்கத்துக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும். நான் இறைவன்கிட்ட வேண்டி கொடுத்தேன் ஐயா. உங்க ஊருக்கு வந்து அடியேன் உங்களை பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு வருஷம் கண்டிப்பா வாங்க ஐயா. நீங்க எப்போ வரேன்னு சொல்லுங்க. பக்கமா தான் வரமாட்டேன், லேட்டா வருவேன். ஏன்னா நீங்க இன்னொரு அப்பா வாங்க. அதுதான் ஐயா பார்க்க முடியுமான்னு பாக்க இன்னொரு துணைன்னு இருக்கீங்கய்யா. நீலக்குடி வரீங்களா? 24ஆம் தேதி திருநீலக்குடியில திருவாசகம் முற்றுவதல் வந்து அவங்க திருநாவுக்கரசு வச்சிருக்காங்க. அதானே திருநாவுக்கரசு. அவங்க சிவா முடிஞ்சா திருநீலக்குடிக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அது மெட்ராஸ்ல இருக்கா? அங்க இருந்து எவ்வளவு தூரம்? தென்காசியில நீங்க அப்படியே வந்துடலாங்கய்யா. திருச்சி வந்து பக்கம். நான் வந்து இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கேன். மெட்ராஸ்ல இருந்து திருநீலக்குடி காரைக்கால் திருநீலக்குடி பக்கங்கய்யா. காரைக்குடி இருந்து பக்கமா? இல்லைன்னா திருநாகேஸ்வரம் வந்து அங்க இருந்து நான் 6 கிலோமீட்டர். இங்க இருந்து
இந்த மாசம் 24ஆம் தேதியா? டிசம்பர் 24. ஓ இந்த மாசம் இங்கதான் இருப்பேன் நான் ஃபுல்லா. உடல்நலத்துல இது பண்ணிட்டு வர வேண்டாம் சொன்னேன். சரியா. நான் உங்களை தென்காசிலேயே வந்து பாக்குறேன் பெரியப்பா. வாங்க ஐயா வாங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நம்ம உங்க வீடு எப்பனாலும் நீங்க வரலாம். நீங்கதான் எனக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அதனால இந்த பிரிவுல இன்னும் பேரன் பேசி கல்யாணம் பார்த்துட்டு நிறைவா. அதுக்கப்புறம் வயசு வந்து 15 வருஷத்துக்கு மேல இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. சொக்கர் வந்து உங்களை என்னைக்கு பாக்குறாரு அதுல இருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஐயாவுடைய திருவுருள் எப்போது இருக்கணும். சாமி கூடவே எப்போ இருப்பாருங்க. ஆட்டியா. அதனாலதான் இந்த வயசுல ஒழுங்கா எல்லா இதுவும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. இது ஒரு ஆபரேஷன் வந்தது. இது வந்து சின்ன பிள்ளைகள் கூட வருது. அதனால இதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க. ஆமா, இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லைங்க. அதான் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. அதாவது மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகிம்பாங்க. மந்திரமும் சாப்பிடுங்க, நம்பிக்கையாம இருங்க, திருமுறைங்கிற மந்திரத்தையும் படிங்க. சரி ஐயா. மந்திரமும் மருந்துமாகி தீர்த்தருள வல்லான் தன்னை. அதனால மருந்த விடாதீங்க, மருந்த சாப்பிடுங்க. அவங்கதான் நடத்தாங்களோ திருநாக்கரசு? அவங்கதான் நடத்தாங்களா இப்படியா அந்த திருநெல்வேலி? அவங்கதான் எனக்கும் சொல்லுவாங்க. அதான் போவே இல்லை. அவங்க வீட்டு கிரகப்பிரவேச கூட நம்மளால போக முடியாம போச்சு. ஆமா, நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால போக முடியல. வரும்போது 2 தடவை வந்திருக்காங்க. அவங்க நம்ம சொந்தக்காரங்க. நமச்சிவாய ஐயா. நல்லா நமச்சிவாய.